இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? இப்படி அழுதுட்டே இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? என்ன நடந்தது? தைரியமா சொல்லுங்க. இல்ல ப்ளீஸ்ங்க சொல்லுங்க. அன்னைக்கு ரோட்ல என்கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பொறுக்கி இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டா. சரி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த விஷயத்தை துர்கா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஏற்கனவே துர்காக்கும் மினிஸ்டருக்கும் பிரச்சனையா இருக்கு. இப்ப இதை சொன்னா துர்கா அமைதியாவே இருக்க மாட்டா. பிரச்சனை வேற பெருசாயிடும். நீங்க இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. எப்பவும் போல ஃப்ரீயாவே இருக்க. அந்த ராஸ்கலை நான் பாத்துக்கிறேன். அவனால இனிமேல் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரி, நான் வரேங்க. அம்மா தாயே, இது நாள் வரைக்கும் எனக்கு கனவுல வந்தது எல்லாமே நிஜமா நடந்திருக்கு. அதனால என் வீட்டுக்காரர் பாம்பு கொத்துற மாதிரி கனவு வந்ததுனால அது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நாகம் ஒருத்தரை தீண்டதுன்னா ஒண்ணு தோஷமா இருக்கும், இல்ல யாராவது செய்யற சதியா இருக்கும். தோஷமா சதியான்னு நான் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? இதுல இருந்து நான் என் கணவரை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா? ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்தாங்கம்மா, தொட்டுக்கோங்க. என் மனசுல ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை நீங்க தான் தெளிவுபடுத்தணும். என்ன குழப்பம்மா? என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரி என் கணவரை நாகம் தீன்ற மாதிரி கனவு வந்துச்சு. கண்ணை மூடினாலே திரும்ப திரும்ப அந்த கனவு வந்து என் நிம்மதியை காணாம பண்ணிடுச்சு சாமி. இப்படி ஒரு கனவு எதனால வந்துச்சு? இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? நீ கண்ட கனவால உன் மனசுல ஏற்பட்டிருக்கிற குழப்பம் தீரணும்னா நீ பாம்பாட்டி சித்தரை போய் பாரு. பாம்பாட்டி சித்தரா? அவர் இப்ப எங்க இருப்பாரு சாமி? புத்து கோயில்ல போய் பாரு, அங்க இருப்பாரு. சரிங்க சாமி, நான் வரேன். நலம் உண்டாகட்டும். கனவுனால பாதிக்கப்பட்ட நாங்க ஒண்ணு அவர் மேல கோபமா இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? ரெண்டு வருஷத்துக்கு முன்னால உன் கணவர் தொழில் விஷயமா ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு. என் அம்மாவும் என் மனைவி மாறியும் அதை தெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருங்க சார். எனக்கு என்னமோ உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். எந்த உயிரும் இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். அந்த புத்தை இடிச்சதுல அதுல இருந்த நாகம் உன் கணவரோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்தையும் குடும்பத்துல இருந்தவங்களையும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்த தெய்வ சக்தி உள்ள அபூர்வ வைரத்தை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருக்கு. ஐயோ மாறி, உன் வீட்டை தாண்டி வைரம் எங்கேயும் போயிருக்காது. எப்படியாவது அந்த வைரத்தை தேடி கண்டுபிடித்து பூஜை செய்யும் வழியை பார். கண்டிப்பா இது உன் குடும்பத்துக்கான பாதிப்பாவும் உன் கணவருக்கான பாதிப்பாவும் இருக்கும். அதுக்கான அறிகுறி தான் உன் கனவுல வந்த நாகம். சாமி, இந்த பாதிப்பு வராம இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருக்கு. அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க சாமி.
முதல்ல உன் கணவரை கூட்டிட்டு வா, நான் உனக்கு பரிகாரத்தை சொல்றேன். அந்த பரிகாரத்தை உன் கணவன் நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா அந்த நாகம் அமைதியாகி அந்த வைரத்தை திருப்பி கொடுக்கும். அப்படி பரிகாரம் பண்ணலைன்னா உன் குடும்பத்துக்கும் உன் கணவருக்கும் ஏதோ ஒரு வழியில ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்க சாமி, நான் போய் என் கணவரை கூட்டிட்டு வரேன். நல்லது. சித்தர் சொன்ன விஷயத்த ஹஸ்பண்ட் சார் கிட்ட எப்படி சொல்றது? வைரம் பத்தின விஷயத்த வெளியே சொன்னா தாராவுக்கு உண்மை தெரிஞ்சிரும். அப்புறம் இந்த வைரத்தை கைப்பத்த திட்டம் போடுவா. அப்படி எதுவும் நடக்க கூடாது. வேற என்ன சொல்லி ஹஸ்பண்ட் சார சித்தர் கிட்ட கூட்டிட்டு போறது? கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். அப்பதான் அந்த வைரம் கையில கிடைக்கும். அந்த வைரம் என் கையில கிடைச்சிட்டா நான் தான் மாறிங்கிற உண்மையை அவர்கிட்ட சொல்லிடுவேன். என்ன பண்ணலாம்? என்ன சொல்லி அவரை கூட்டிட்டு போலாம்? வா துர்கா. என்ன அங்கே நின்னுட்ட? வா, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். என்ன துர்கா, ஏதோ யோசனையோட பதில் சொல்ற, என்னாச்சு? அத வந்து கோவில்ல ஒரு சித்தரை பார்த்தேன். மாறி இப்படிதான் கோயிலுக்கு போயிட்டு சித்தரை பார்த்துட்டு வருவா. நீ மாறி மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்ட. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சித்தரை பார்த்துட்டு வந்துட்டா இவ மாறி ஆயிட முடியுமா? அதானே, உப்புக்கள் ஒரு நாளும் வைரமாக முடியாது, ஆக முடியாது, ஆக முடியாது. சரிங்க சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. துர்கா, நீ தயங்குறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதுமா. சித்தர் ஏதாவது சொன்னாரா? ஆமாமா, வீட்ல நடந்த எல்லாத்தையும் சித்தர்கிட்ட சொல்லி அதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு சித்தர் பரிகாரம் இருக்கு, ஆனா அது உன் வீட்டுக்காரர் வந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இவ ஏதோ உண்மைய மறைக்கிறா. சித்தர் பரிகாரம் பண்ண எதுக்கு சூர்யாவை கூட்டிட்டு வர சொல்லணும்? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சூர்யா மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? அதானே. சூர்யா, நாளைக்கு நீ துர்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துரு. அத்த, அதுல எதுவும் வேண்டாம். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த பிரச்சனையும் வராது. இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அப்பாடா. மாறியும் இப்படித்தான். கோவில் பூஜை விரதம்னு இருந்தா என்னாச்சு? தான் வாழ்க்கையவே தொலைச்சிட்டா.